மற்றும் ஈரான் இடையேயான தற்போதைய போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்கள் நீட்டிப்பதற்கான புரிந்துணர்வு வரைவு வடிவம் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒப்புதல் தரவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலுக்கு ஈரான் கடுமையான பதிலடி கொடுத்த நிலையில் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்தது. ஒரு கட்டத்தில் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் இருந்த வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது. அதோடு உலக கச்சா எண்ணெய் வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹொர்மூஸ் நீரிணையையும் ஈரான் முடக்கியது. இதனால் உலகம் முழுவதும் எரிவாயு பிரச்சனைகளும் விலைவாசி உயர்வுமாக நாடுகள் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. சுமார் ஒரு மாதத்திற்கும் மேலாக நடந்த இந்த போர் பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்தின் பேரில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இறுதி உடன்பாடு மேற்கொள்வதற்காக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அதில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. அதிபர் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை ஆய்வு செய்து முடிவெடுக்க சில நாட்கள் அவகாசம் கேட்டுள்ள நிலையில் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் இரு நாடுகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 60 நாள் தற்காலிக அமைதி காலத்தில் சர்வதேச எண்ணெய் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஹொர்மூஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல்கள் எந்தவித தடையுமின்றி செல்ல அனுமதிக்கப்படும். ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகை படிப்படியாக நீக்கப்படும். அதற்கு பதிலாக ஈரான் அங்கு வைத்துள்ள கண்ணி வெடிகளை 30 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும். இந்த 60 நாட்களில் ஈரானின் அணுசக்தி திட்டம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது குறித்து முறையான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். ஈரானும் அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டேன் என உறுதியளிக்க வேண்டும். அதற்கு பதிலாக முடக்கப்பட்டுள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான நிதியை விடுவிப்பது மற்றும் பொருளாதார தடைகளை தளர்த்துவது குறித்து அமெரிக்கா விவாதிக்கும். இறுதியாகிவிட்டதாக அமெரிக்க தரப்பு கூறினாலும் ஈரான் அதனை சற்றே மறுத்திருக்கிறது. ஈரானின் அதிகாரப்பூர்வ தஸ்னீம் செய்தி நிறுவனம் இந்த ஒப்பந்த வரைவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும், இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தங்களது மத்தியஸ்தர்கள் மூலமாக மட்டுமே வெளியிடப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. ஹொர்மூஸ் நீரிணையின் முழு கட்டுப்பாடு தங்கள் வசம் இருக்க வேண்டும் என ஈரானின் புரட்சிகர காவல்படை தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்கிறது. மேலும் அந்த வழியே செல்லும் கப்பல்களுக்கு வழி செலுத்துதல் கட்டணம் வசூலிக்க ஈரான் முயல்வதை அமெரிக்கா கடுமையாக எதிர்ப்பதால் இதில் இன்னும் இழுபறி நீடிக்கிறது. இந்த தற்காலிக உடன்படிக்கை கையெழுத்தாகும் பட்சத்தில் அது மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றத்தை தணிக்க மிக முக்கிய படியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.